This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த ஆப்போட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாய், நம்ம இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஆனியன் பக்கோடா செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோர் குழம்புக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷு. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் 4 பல்லாரி எடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஜாயிண்டாக இருக்கக்கூடாது. இதை வந்து அப்படியே உதிரியாக எடுத்து விட்டுறணும். அது சேர்ந்து இல்லாமல் இப்படி உதிரியாக எல்லாமே எடுத்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுவிடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஆனியனை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. அடுத்து வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் கடலை மாவு, 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 10 or 5 or 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும், மசாலா எல்லாமே நல்லா ஊறட்டும். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இதுக்கு ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சூட வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இப்படி பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகணுன்னு எடுக்கணும், அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையுமே போட்டு எடுத்துடலாம். சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது மோர் குழம்புக்குலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.